ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி விலாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஐயா வந்து ஐயா தலைமையில் தான் வந்து திருப்பதிக்கு போகிறோம். அவர் தான் பிளான் பண்ணார். சரி போயிடலாம். ஆனால் அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கேமரா யார் எடுக்குன்னு சொல்லு, கபில் தேவ் எடுக்கிறாருன்னு சொல்லு. கேமராமேன் வந்து கபிலன் மொட்டை போட்டதுனால மூஞ்சிய கேமரா காமிக்க மாட்டார். எல்லாத்துக்கும் பிளான் காரணம் வந்து சிப்லா மேனேஜர் தான். அவர் பண்ணுறான். அவர் ஃபாலோஸ் பண்ணு. சிப்லா மேனேஜர் மெயின் எல்லாருமே அவர் தான் பிளான் பண்ணிட்டு. ஆனால் கட்சியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல. திருப்பியில் மொட்டை போட விடுவாங்களா என்னன்னு எதுவும் தெரியல. ஆமாம் மக்களே, நாங்கள் வந்து அவசரத்தில் வந்ததுனால டைம் வந்து கீப் அப் பண்ண முடியல. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் வந்து ஏறணும். நான் வந்து கீழே நின்று வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ட்ரெயின் வந்து ஆந்திவே ஓடியாந்து ஏறுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ரொம்ப அவசரமாக ஆதார் கார்டு வேறு ஐயா எடுத்துன்னு வரல. உள்ளே விட்டுவாங்களான்னு தெரியல. ஐயா மட்டும் இல்லை, கேமராமேன் எடுத்துன்னு வரல. கால தாமதம் ஆகிவிட்டது. அதனால சிப்லா மேனேஜர் தலைமையில் தான் நாங்கள் போகிறோம். அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ரெஃபர் பண்ணாலும் ஏதோ மொட்டை இதுக்கு ஏதாவது கண்ணு காட்டுவாங்க. இந்த பிளாக் முடிக்கிற வரைக்கும் கபில தான் வந்து கேமராமேனு. அவரையும் வந்து நாங்கள் காமிக்கிறோம் கண்டிப்பாக. மக்களே, இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மணி கரெக்டா வந்து நாங்க 5:30 மணிக்கு வந்து ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தோங்க. இப்போ வந்து மணி 8 ஆகுது. வேலூர் கிட்ட வரப்போறோம். வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திருக்கோவிலூர், அடுத்தது திருவண்ணாமலை. இந்த ட்ரெயினுடைய அம்சங்கள் பத்தி நம்ம ஐயா வந்து சொல்லுவார். இந்த ட்ரெயின்ல இங்க இருந்து கடந்து பாத்ரூம் கூட போக முடியல. அவ்வளவு ரஷ்ஷா இருக்குது, அவ்வளவு கூட்டமா இருக்குது. இந்த ட்ரெயின்ல வந்து கூட்டின்னு வந்துக்கிறானுவ. இங்க வந்து போறதுக்கு பக்கத்துல தான் இருக்குது ரெஸ்ட் ரூம். ஆனா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கடந்து போற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயின்ல வந்து கூட்டின்னு வந்துக்கிறானுவ. அது தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான், சிப்லா மேனேஜர் தான். சிப்லா மேனேஜர் போகஸ் பண்றா. சிப்லா மேனேஜர் கோபி. என் பக்கத்துல சிப்லா மேனேஜர் கோபி. சிப்லா மேனேஜர் ஜூம்லாம் பண்ணாதரா. ஆக்சுவலா இந்த ட்ரெயின்ல ஒரு டிராபேக் என்னன்னா, சென்னை லோக்கல் ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு போட்டிருக்காங்க. நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல வந்து இவ்வளவு லாங்லாம் வந்து போனதில்லை. சென்னையில வந்து கம்பல்சரி ஓகே நார்மல். பட் ஒரு 250 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து செட் ஆகலைங்க. நீங்களே இந்த ட்ரெயினை பாருங்க. கேமராமேன் அபிலு காமிடா. ஏன் மேல எடுத்து காமி. அப்படி காமிடா. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. அது ஃபுல்லா வந்து நார்மல் ட்ரெயின் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பெட்டில ஏறணும்னா லாஸ்ட் பெட்டி வரைக்கும் நேரா நடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அந்த ட்ரெயின்ல. இது வந்து வேலூரில் இருக்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்கு நாங்கள் போனதில் அடுத்த தடவை போவோம். மக்களே, இப்போ வந்து நாங்கள் காட்பாடி ஜங்ஷனில் இருக்கிறோங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து தக்காளி சோறுலாம் வைக்கிறாங்க. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு கூலிங்காக வாங்கிடுச்சு. நாங்கள் எல்லாரும் திருப்பதி போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். யாரும் வேணாம்னு சொல்லிட்டானுங்க. கேமராமேன் உனக்கு சாப்பாடு வேணுமா? ஏய் சாப்பாடு வாங்குவா. சாப்பாடு கேமராமேனுக்கு வேணாம் சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து திருப்பதியில் போயிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். வாட்டர் பாட்டிலே 40 ரூபாங்க. பார்த்துங்க அப்போ சாப்பாடுல எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதனால நாங்கள் போயிட்டு சாப்பாடு போயிட்டு திருப்பதியில் சாப்பிட்ற பேர் தான் பிளானு. அதனால வந்து திருப்பதியில் போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து சிப்லா மேலே தான் சொன்னாரு, இங்கே சாப்பிட்டா ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால அங்கே போயிட்டு சாப்பிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்துக்கலாம். எல்லாரும் வரவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க. கேமராமேன் பின் தொடர்ந்தே வராரு. ஸ்நாக்ஸ் கடைக்கு போகிறோம். ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போகிறோம். லேஸ் பாக்கெட்லாம் இருக்குது. கேமராமேன் பின்னாடியே வராரு. கடையை காட்டு கேமராமேன். இங்க பாருங்க, 3 பொருள் தான் வாங்கணும். 100 ரூபா ஆயிடுச்சு. இங்க எல்லாமே ரேட் ஓவரா இருக்குது. திருப்பதிக்கு இது மாதிரி பயணம் வர மாதிரினா வந்தீங்கன்னா வீட்லயே எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். எதுவுமே வாங்கலாம் பார்த்துங்க. எதாவது வாங்கணும் 100 ரூபா. மக்களே, இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்லையுமே இருக்கும். இது வந்து செயின் சொல்லுவாங்க. இதை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இங்கே ஒரு அலாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா. நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்க இதை அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னே டக்குன்னு சட்டார்னு ட்ரெயின் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பீங்க. இது வந்து இதை இழுத்தோம்னா என்ன ஆகுனா, அங்கே வந்து டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இன்ஜின் டிரைவரு, அவருக்கு வந்து ஒரு அலாம் மாதிரி ஒன்று போகும். அது போனதுக்கப்புறம் அவர் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவார். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இழுத்தா சட்டார்னு நின்றுடும் ட்ரெயின்
நம்ம கண்ட்ரோலில் தான் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இதை இழுத்தா நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. என்னுடைய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அலாம். ஒரு அலாம் நம்ம உள்ள ஏதாவது தீ பிடிச்சாலோ இல்லை ஏதாவது யாராவது ரொம்ப எமர்ஜென்சி முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை பிடிச்சி எடுத்தா நம்ம டிரைவர் நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. சும்மா யாராவது விளையாட்டு பிடிச்சிட்டிங்கன்னா ஃபைனை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிஜி ஐயா வந்து பிரேக் பிடிச்சி இழுக்க போறாரு. ஈடான்ற ஏன்டா எடுத்த ஈடா ஈடான்றமே அடகா தெளிவா போட்டு சொல்றாரு. தெளிவா போட்டு அதை பாத்தீங்கன்னா செயினை பிடிச்சிட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன், ஒரு வருஷம் அமிஜ ஜெயில பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்புல. அதனால அவர் பிடிச்சி இழுத்தே ஆகணும்ப்பா. 1000 ரூபாய் ஃபைன் புடி ஈடான்றமே அதே சொல்ற இதுடா புரியுடா ஈடா ஈடை ஃபைனலாக நாங்கள் வந்து இப்போ திருப்பதியை வந்து அடைந்து விட்டோம். ட்ரெயினிலிருந்து இறங்குகிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகுது நைட்டு. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு ஈவினிங்காக ட்ரெயின் ஏறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 11 கரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இது திருப்பி ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுங்க எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாம் 1 by 1 இறங்குறாங்க கீழே. முக்கியமானது ஒன்றுங்க, இந்த 6 மணி நேரத்தில் நாங்கள் வந்ததில் 5 பேர் 4 பேர் ஒன்றுக்கே இருக்கலைங்க. அதான் ஹைலைட்டு. அதை பச்சை சட்டை போடுற பாருங்க ஐயா அவர் மட்டும்தான் 2 தடவை போய் வந்தார். சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ். நாங்கள் ஆனால் பாவங்க உண்மையா. ஏன்னா இங்கே வந்து ஃபெசிலிட்டி இல்லை. இந்த ட்ரெயினில் வந்து இது வரைக்கும் 6 மணி நேரம் ஒன்றுக்கே இருக்காம போனதுன்னா அது இந்த ட்ரெயினில் தான். அதுவும் திருப்பதி வரைக்குங்க, விழுப்புரம் டு திருப்பதி. ஓகே மக்களே, திருப்பதி பார்த்துங்க, எல்லாம் சுற்றி பாருங்க, சுற்றி காமி. எவ்வளோ கூட்டம் பாருங்க, ட்ரெயின்லேருந்து எவ்வளோ கூட்டம் இறங்கி போகுது பாருங்க. அப்படியே மேலே தூக்கு. ஓகேங்க, அப்படியே போயினே இருக்க வேண்டியதாங்க. கபில் கேமராமேன். கபில் இவர்தான். கபில் கேமராமேன். ஆமா, ரிவீல் பண்ணியாச்சு. கபில் இவர்தான் இன்னைக்கு நம்ம கேமராமேன். சரியான கூட்டமா இருக்கு, ஏறே முடியாது போல. ஏன்டா ஏறா பொறுமையா போலாம், ஏறா எல்லாம் போட்டேன். என்னடா திருப்பதி மாரி தெரியல. ஸ்டேஷன் பார்த்தா ஏதோ வேற ஏதோ ஊருக்கு வந்துட்டுமா? திருப்பதி மாரி தெரியல. ஆனா திருப்பதி ஸ்டேஷன் தானே. இப்ப இவ்வளவு கூட்டமா இருக்கு. வேற என்ன வழி இருக்குங்களா? என்னென்ன பாலம் இருக்கு? நடந்து போலாங்களா? இங்க வந்து கோயிலுக்கு எப்படி அந்த பக்கங்களா? வெளியில பொண்ணு பேசணும். பதினெட்டு எங்க பதிரா 3 மணிக்கு தான் கொடுப்பாங்களாண்ணா? 3 மணி தான் பதியும். அங்கதான் 3 மணி தான் 3 மணி மேல தான் பஸ். இப்ப சாப்பாடு எல்லாம் வெளில போனா கிடைக்குமா? இப்ப எங்களுக்கு எதுவும் தெரியல. ஐயா கிட்ட கேட்டோம். ஐயா எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு நல்லா தமிழ்லயே சொன்னாப்புல. வெளி ஸ்டேட்டுக்கு வந்தாலும் தமிழ்லயே கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். கொஞ்சம் ஐயாவை பாருங்க. ஆந்திராவுக்கு வந்துருங்க. ஆந்திராவும் நம்ம ஊர் மாதிரி தான். நீங்க என்ன ஒண்ணா? திருச்சியா? அண்ணா தனியா திருச்சியா? திருச்சியா? நான் தெளிவா ஐயா வேற டென்ஷனா வர தெளிவா இருக்கு என்னன்னு கேக்குறாரு. பாருங்க. சரி வாங்க, நிக்காது வாங்க. எங்க போவாங்க திருப்பு? சுகர் பேஷண்ட்டுக்கு வேற யூரின் முத்திச்சு போகுது. இங்க பாரு, சுகர் பேஷண்ட்டுக்கு வேற யூரின் முத்திச்சு போகுது. போலான்னு கேட்டு உட்காந்து இருக்காரு. அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்ப காமி, அங்க அவ்வளவு கூட்டமா இருக்குது. எப்படி போக முடியும்? பேஷண்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யூரின் இருந்தா ஒன்றும் பிரச்சனை. இப்ப வாட்டர் கேன் இருக்குதுப்பா, எமர்ஜென்சி வாட்டர் கேனுப்பா. வாட்டர் கேன் வந்து டெல்லி வரையும் பேசுங்க. ராஜி எங்க நம்ம கூட அந்த பச்சை சட்டை தற்கொலையை காணா? ஆளை காணடா. போனடியா. ஆனா அந்த பேரு எல்லா கேங்லயும் ஒரு தற்கொலை இருக்குமே, நம்ம கேங்லயும் ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா? பேரு அவன் தான் போன் அடிக்கிறான். அவன் தான் போன் அடிக்கிறான். தொலைஞ்சிட்டு போன் அடித்தே அவனுக்கு வேலையத்தோட 5ஆம் டைம் போன் அடிக்கிறாங்க. திருப்பி வராம. ஹலோ சொல்லுங்க. இந்த வராரு பாருங்க தற்கொலை. போய் தொலைஞ்சிட்டு போன் அடித்தே வேலையை வச்சுருக்கிறாரு. இல்ல எங்க போனாலும் தொலைஞ்சிரு. என்னதான் கதை நீ சொல்லு. நாங்க இங்க உனக்கு முன்னாடி தான் வந்தோம். நீ எங்க போனா? நீ என்ன பாத்து இருந்திருப்ப. மக்களே, இப்போ நாங்கள் டோக்கன் போட வந்திருக்கோம். ஸோ ஒரு ஆட்டோக்கார அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து 3 கிலோமீட்டரில் இருக்கிற சீனிவாசான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதான். நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு டோக்கன் போட்டு தரோன்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு சொல்லி சொன்னார்.
5 பேருக்கு வந்து 150 ரூபா ஆகுதுங்க. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு பயிச்சுட்டு நாங்கள் சீக்கிரம் டைம் எப்படி பயிச்சுட்டு உடனே வந்துட்டோம்னா உடனே நைட்டே மலைக்கு ஏறிடுவோம். அப்படி இல்லைன்னா காலையில் தான் ஏறுவோம். ஏன்னா 12 மணிக்கு மேலே அலோடு கிடையாது மலையில். அதோட விடிய காலத்தில் 3 மணிக்கு தான் அலோடு பண்ணுவாங்க. அதனால வந்து நாங்கள் இப்போ முடிஞ்ச அளவுக்கு பயிச்சுட்டு இப்போ சீக்கிரமாக கிளம்புற மாதிரி பார்க்குறோம். பார்த்து ஆட்டோல ஏறிட்டான். ஆட்டோ பேசஞ்சர் வந்து நானும் ராஜா. ஆனா பச்சை சட்டை வந்து நல்லா திறமையா டிரைவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. என்ன தொங்க விட்டாரு. இங்க உட்கார முடியாம உட்காந்துட்டு வரேன் சைட்ல. இடிக்கும் போகுது ஆட்டோல எல்லாம். இதுல வேற நடுவுல பார்க்கிங் பண்ணி வச்சுக்கிட்டாரு. பார்க்கிங் பண்ணி அது எடுத்தே இல்லையா ராஜா? எடுக்கலையா? ஒரு ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பல. ஆட்டோ தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தள்ளுறா நல்லா வேகமாக தள்ளு 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 தள்ளு. இன்னும் பிரேக் பிடிச்சினே தள்ளி ஏன்டா? நீங்க கபில நான் வீடியோ எடுத்து விட ஆனா சீக்கிரம் அப்படியா? ஏகப்பா மக்களே, இப்போ வந்து சிறப்பாக ஒரு ஆட்டோ வந்து தள்ளி கிளப்பிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட போகிறோங்க. சரியான கூட்டம் வருதுங்க. சாப்பிட்டு வரதுக்குள்ள கூட்டம் அதிகமாகிடும் போல். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் வந்து தோசைலாம் விற்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். மழை வேறு வருதுல்ல. ஐயோ மழை வேறு வருதுங்க. சாப்பிட்லான்னு வந்தேன். நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தோசை செய்கிறாரு. 5 ரூபா சொல்லியிருக்கோம். மழை திடீர்னு மழை செம்தியாக வருது. மக்களே, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆட்டோவில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து விட்டு போகிறாரு. எங்களை இங்கே தான் கொண்டு வந்து விட்டார். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு டோக்கன் வந்து பதிஞ்சிட்டு அப்புறம் 2 மணிக்கு தான் வந்து டோக்கன் கொடுப்பாங்களாம். நான் இப்போ மணி 11:30 தான் ஆகுது. என்னடா அப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குதா? சாப்பிட கொடுத்தோம். பேசாம சாப்பிடாம அப்பயே போய் என்ன பார்த்துதான் போயிடலாம். எல்லாம் அந்த தற்கூரியாலாம் வருதுங்க. அவனை காட்டுறாட்டு தற்கூரியா, அதுதான் கூட்டம் வரைய கூடாது தற்கூரியா. இதுக்கப்புறம் யாருன்னா பிளான் பண்ணீங்கன்னா 4 நாள் இல்லை மேக்சிமம் 3 நாள் 4 நாள் பிளான் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணாதாங்க இருக்க முடியும். உள்ளே விடாம கேட்ட மூட்டாங்க. பாத்துங்க, நிறைய ப்ராசஸ் எல்லாம் அதிகம் சொல்றாங்க. அதாவது பழைய பேர்லாம் நம்பி வந்துடாதீங்க. 15 டோக்கன் அதை வாங்கி தான் போகணும். 3 நாள் கணக்கு வச்சுட்டு வந்துருங்க. அதுவும் வந்து மணி வந்து பாத்தீங்கன்னா 12 தான் ஆகுது. 12 தான் ஆகுது. அதனால கேட்டு பதிவாங்கணும். அதை நாங்க எப்ப பதிஞ்சின்னு இப்ப இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. எப்ப பதிஞ்சிங்கன்னு எப்ப 10 பேர் கூட திருப்பி கூட்டத்தை காட்டுறாங்க. எல்லாம் பார்த்து காட்டுறாங்க. மக்களே பாருங்க, நாங்கள் வந்து டோக்கன் போட வந்தோம். கடைசியில் வந்து எங்களை உட்கார வச்சிட்டாங்க. மணிடா ஆகுது, டைம்டா போனை காட்டுறேன். 1:25. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்? 12 மணிக்கு, அதாவது 11:30 பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக வந்து இங்கே தான் வந்தோம். சாப்பிட போன கூட்டமாகி போச்சு. எங்களுக்கு பின்னாடி வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். அவ்வளோ கூட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு பின்னாடி. பட் நாங்கள் வந்து லாக் ஆகிட்டோம். இங்கே டோக்கன் போட்டு வெளியில் போய் பஸ்ஸு மேல் திருப்பதி ஏறி போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிடும் போல். 6 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தூங்காமல் உட்காந்துட்ருக்கோம். திருப்பதிக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய தடவை வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் இல்லைன்னா ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. சரியான கூட்டம் இருக்குதுங்களா? இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது. இன்னும் இதே மாதிரி 5 பெட்டிகள் இருக்கிறது. 5 பெட்டியில் 5 டீம் உட்காந்துங்குது இதேமாரி. இப்போ இதெல்லாம் தாண்டி என்னைக்கு போய் என்னைக்கு நாங்கள் வந்து 15 என்னைக்கு மேலே போகிறதுன்னு தெரியலங்க.